திருமண வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் நல்லா இருக்காங்க. என் செல்லக்குட்டி, என் அம்முக்குட்டி, அந்த உறவை பார்க்கணுமே, ஐயோ ஒட்டிக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா. ஓகே, அப்புறம் 3-4 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும், 10 எருமை மாடு போகுது நடுவில். என்ன ஆச்சுங்க இந்த உறவு? ஓகே, இது காரணம் என்னன்னு சொல்கிறேன் பிறகு. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாங்க, கோயிலுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், எந்த தியானம் செய்யலாம், எந்த மந்திரத்தையும் சொல்லி. ஆனால் அடிப்படை முதல்ல உண்மையை சொல்லப்போனா எனக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஆரம்பத்தில் அடியேன் போக போக தான் அனுபவ ஞானத்தில் பல உண்மைகளை உணர்ந்தேன். ஆரம்பத்தில் ஓகே ஓகே அதோடு போயிடுவேன். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏண்டா சொல்லும், உனக்கு என்ன வேணும் கேள்றா, எல்லாமே வாங்கி கொடுக்குறேன். அப்போ இன்னொன்று கேட்டேன், ஏண்டா என்னமோ ஒன்று வாங்கி கொடுக்குறேனே, உனக்கு இதில் திருப்தி இருக்குதா, இல்லை அடியன் உன் பக்கத்தில் தோள் மேலே போட்டு பேசுறதுல திருப்தி இருக்குதா? என்ன தெரியுமா சொன்னா, வணக்கம். வாழ்க்கையில் இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க பேர். ஸோ தயவு செய்து இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாக்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க, இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனால் உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? மிக மிக கம்மி. திருமண வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் நல்லா இருக்காங்க. என் செல்லக்குட்டி, என் அம்முக்குட்டி, அந்த உறவை பார்க்கணுமே, ஐயோ ஒட்டிக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா. ஓகே, அப்புறம் 3-4 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும், 10 எருமை மாடு போகுது நடுவில். என்ன ஆச்சுங்க இந்த உறவு? ஓகே, இது காரணம் என்னன்னு சொல்கிறேன் பிறகு. அதே மாதிரி பாருங்கள், பெற்றோர் பிள்ளைகள் உறவு. குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை தூங்க, என் சொல்லும் தூங்கிட்டு கொஞ்சம் வாங்க. அப்புறம் வளர்ந்த பிறகு ரொம்ப பேசாத, பார்த்துரு. வாழ்க்கையில் நம்ம வந்த நோக்கத்தை நம்ம இழந்துட்டோம். நம்ம வந்த நோக்கம் என்ன தெரியுங்களா? எத்தனையோ பிறவியில் நம்ம போட்ட கருமாவை நம்ம போக்குறதுக்காக. ஸோ நல்லதோ கெட்டதோ அதை போக்கிட்டு அதன் பிறகு அந்த நல்ல உறவை ஏற்படுத்தணும். ஸோ இந்த உண்மை தெரியாதனால தான் ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் அந்த உறவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க. நல்லா தெளிவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு போகணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இங்கே வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம கர்மாவெல்லாம் முடிச்சுட்டு, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீண்டும் எங்கே தெரியுங்களா போகணும்? இறைவனோட சக சேவகனாக ஆகுவதற்காக தான் நம்ம பிறப்பு எடுத்திருக்கிறோம். ஏன் ரொம்ப பேரால் எடுக்க முடியல, அந்த சகா சேவகனாக இறைவனோட ஒரு உறவை ஏற்படுத்த முடியலன்னா, ரொம்ப தெளிவாக பாருங்கள். இங்கேயே அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த முடியலன்னா எப்படிங்க அந்த மாபெரும் சக்தி என்ற இறைவனோட ஒரு உறவை ஏற்படுத்துறது? நீங்கள் எங்கே வேணாலும் போகலாங்க, கோயிலுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், எந்த தியானம் செய்யலாம், எந்த மந்திரத்தையும் சொல்லி. ஆனால் அடிப்படை முதல்ல குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உறவில் அன்பு இருக்குதுங்களா? இல்லையே. இந்த மனிதனுக்குள்ளேயே இந்த உறவில் அன்பு இல்லைன்னா எப்படிங்க அந்த மாபெரும் சக்தி என்ற அன்பே சிவத்தோட நம்ம ஒரு உறவை ஏற்படுத்துறது? அன்பே சிவம் என்பது என்ன தெரியுமா? அன்பே கடவுள். லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். ஸோ அந்த இறைவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தணும்னா இங்கே இந்த உலகில் வாழ்க்கையில் உறவு முறையில் நம்ம அன்பாக இருக்கணுங்க. இந்த அன்பாக இல்லாதனால தான் அந்த அன்போடு நம்ம சேர முடியல. ஸோ ஜீவன் முக்தி அடைகிறது என்பது பெரிய விஷயமே அல்லங்க. முக்தி, ஐக்கியம், சமாதி அடைஞ்சிடலாம், சரிங்களா? ஆனால் மறுபிறவி எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஆனால் ஜீவன் முக்தி, நிர்விகல்ப சமாதி அடையணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்த உலகில் வாழ்க்கையில் யாரு கூடலாம் நம்ம அந்த உறவில் அன்பாக இருக்கிறோமோ அந்த அன்பு தாங்க நம்மளை கொண்டுட்டு போக போகுது கடைசியில் யாருக்கிட்ட, அந்த இறைவனோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக. இந்த உண்மையை நம்ம உணராதனால தான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே போகிறோம் இதை செய்கிறோம், ஆனால் குடும்பத்தில் அந்த உறவில் அன்பு இல்லையே. இது இல்லாமல் போது எப்படிங்க நம்ம இறைவனோட தொடர்பு கொள்ள முடியும்? அதுக்காக தான் இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்ல பார்க்குறேன். இது என் வாழ்க்கை. உண்மையை சொல்லப்போனா எனக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஆரம்பத்தில் அடியேன் போக போக தான் அனுபவ ஞானத்தில் பல உண்மைகளை உணர்ந்தேன். ஆரம்பத்தில் ஓகே ஓகே அதோடு போயிடுவேன். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், யாராவது நம்மளோட தொடர்பு கொண்டாங்கன்னா என்ன அர்த்தம்? விட்ட குறை தொட்ட குறை. இதுதான் பிறவியின் கடன் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்பொழுது
அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது ஏதோ ஒரு பிறவியில். ஸோ அவங்க கிட்ட வராங்க அன்பாக பேசுகிறதுக்கு, சரிங்க பார்ப்போங்க சொல்லிட்டு போனால் எப்படிங்க அந்த உறவில் அன்பு இருக்க போது? அந்த உறவில் அன்பு இல்லாவிட்டால் அடுத்த பிரிவு வரணுமா இல்லையா? யாருக்காக? அவங்களுக்காகவோ யாருக்காகவோ. அதனால தான் எப்பொழுதுமே நம்ம பயிற்சியில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க, எங்கே வேணாலும் போங்க, இந்த உறவுக்கு ஒரு முக்கியத்தை கொடுங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம பிறப்பு எடுத்த பிறகு என்ன தெரியுமா செய்கிறோம்? அம்மா அப்பாவோட ஒரு உறவை ஏற்படுத்துகிறோம். அதன் பிறகு வளரும் போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட ஒரு உறவை ஏற்படுத்துகிறோம். அதன் பிறகு படிக்கும் போது காலேஜ் யூனிவர்சிட்டியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாணவ மாணவிகள், அங்கே இருக்கிற லெக்சரர்ஸ் டீச்சர்ஸோட உறவை ஏற்படுத்துகிறோம். அப்புறம் என்ன நடக்குது? வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம். பணம் என்பது ஒரு சின்ன பாகம். ஆனால் 90 விழுக்காடு என்ன தெரியுங்களா? அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பின் உறவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் அதன் பிறகு கடைசியாக திருமணம் பண்ணுறோம். திருமணம் பண்ணிவிட்டு எங்கெங்கே இருக்குது? ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பாக தான் இருக்கிறோம். எத்தனை பேருங்க குறைந்தபட்சம் ஒரு 4-5 வருடத்துக்கு பிறகு எத்தனை கணவன் மனைவி ஒரு 10 நிமிஷம் தோல் மேலே போட்டு, செல்லம் சாப்பிட்டே அடைச்சலாம், ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம், மீது ரொம்ப அன்பாக இருக்கிறேன்டா, எங்கேயாவது பேசுகிறோமா? அப்புறம் எதுக்குங்க திருமணம் பண்ணோம்? சரியா? ஸோ பிள்ளைங்களோடையும் அதே தான், பெற்றோர் பிள்ளைகள் உறவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க, ஏசுகிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அம்மா அப்பா தோல் மேலே போட்டு, மா சாப்பிட்டீங்களாம்மா, அப்பா சாப்பிட்டீங்களாப்பா, உடம்பு பார்த்துங்கப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, எங்க இதை விட நம்மளுக்கு என்னங்க வேணும்? நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு குறிப்பாக கணவன் மனைவி உறவில் நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள். இதெல்லாம் என் மனைவி கிட்டே பேசிட்டேன், அதுக்கு தான் சொல்கிறேன். அவகிட்ட கேட்டேன், ஏண்டா சொல்லும் உனக்கு என்ன வேணும் கேள்றா, எல்லாமே வாங்கி கொடுக்குறேன். அப்போ இன்னொன்று கேட்டேன், ஏண்டா என்னமோ ஒன்று வாங்கி கொடுக்குறேனே, உனக்கு இதில் திருப்தி இருக்குதா, இல்லை அடியன் உன் பக்கத்தில் தோல் மேலே போட்டு பேசுகிறதுல திருப்தி இருக்குதா? என்ன தெரியுமா சொன்னா? அதான் இதெல்லாம் தற்காலிகம் தான், இந்த நகை சேலை இதெல்லாம். ஆனால் என் கூட வந்து பக்கத்தில் அப்படியே என் கண்ணோட கண்ணை பார்த்து பேசுகிறீங்க தெரியுமா தான், இதை விட எனக்கு என்ன தான் வேணும்? பெரும்பாலும் உறவு முறையில் பெண்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. தப்பு அல்ல, சரியா? அதாவது எதிர்பார்ப்பு ரொம்ப பிணைப்பில் போயிடக்கூடாது. பட் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பில் தான் நடக்குது. ஸோ ஆகையால் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி தான், அந்த உறவை நம்ம ஏற்படுத்துகிறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அந்த உறவில் அன்பை செலுத்துறதுக்காக தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் செலுத்திட்டீங்க, இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கிட்டையும் அந்த உறவில் அன்பாக இருந்துட்டீங்க, கன்ஃபார்மாக நீங்கள் இறைவனோடு ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்த முடியும். இதுதான் ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்த பிறகு செய்யுங்களேன். பிராணிகளை பாருங்களேன், அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பாஞ்சிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க அன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்பா லேப்டாப் இல்லைனாக்க செல்ஃபோனில் உட்காந்துருப்பார், ஒரு பிள்ளை அங்கிட்டு ஒரு செல்ஃபோனு, இங்கே இந்த பிள்ளை இங்கே செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னங்க நடக்குது? எங்கே போணுச்சுங்க உறவு? என்றைக்கு இந்த செல்ஃபோன் வந்துச்சோ அன்றைக்கு உறவு போச்சுங்க. ஸோ தயவு செய்து உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க, அடிப்படை மிக மிக முக்கியம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, யாராக இருந்தாலும் சரி தான், வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுங்க. செல்ஃபோன் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும், தேவை தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கணவர் எங்கள் ஹால்லேருந்து மாடிக்கு கூப்பிடுவார், ரெடியா, நான் ரெடி ஆகிட்டேன், வந்துட்டார் அவர், போகலாமா? இது என்ன ஓடி போயிட்டு வந்துட்டாருடி வரியா கீழே சொல்லாமா இல்லையா? அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே போச்சுங்க. காரணம் என்ன? அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால தான். தயவு செய்து அன்புள்ளங்களே, வாழ்க்கையில் அந்த உறவில் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அடையக்கூடிய எல்லையை அடையலாம். நன்றி, வணக்கம்.